Perfect. Perfect. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிரியங்கா ஹாட் ஃபுட். இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பொங்கலுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லா வரும். இது கூட 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியோட கலர் நல்லா தெளிவாக இருக்கணும், அது வரைக்கும் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஒரு குக்கரில் அரிசி பருப்பு மாற்றிக்கலாம். இப்போ அரிசி எடுத்து அதே கப்பில் 6 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நம்ம அரிசி பருப்பு வேக வைக்கிறப்பவே நெய் சேர்த்தோம்னா குக்கரில் அடி பிடிக்காமல் இருக்கும். குக்கர் மூடி போட்டு மூடி விசில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சுட்டு ப்ரெஷர் அதுவாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ அரிசி பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ சூடாக இருக்கிறப்பவே ஒரு கரண்டி வச்சு நல்லா முடிஞ்ச வரைக்கும் மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் சாதம் சரியாக மசிய வராது. இந்த மாதிரி மசிச்சு விட்டதும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லத்தை துருவியும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கலராக இருக்கணும். டார்க் கலரில் இருந்தால் தான் பொங்கல் நல்லா கலராக இருக்கும். வெல்லம் இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ இந்த வெள்ளை தண்ணியை வேக வச்ச அரிசி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. வெள்ளை தண்ணியில் மண் தூசி இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விடுங்க. பொங்கல் செய்கிறப்ப அரிசி முழுசாக தெரியக்கூடாது. நல்லா மசிஞ்சிருந்தா தான் பொங்கல் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்கிறப்ப பொங்கல் ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டிப்படாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இந்த பொங்கல் பால் சேர்த்து செய்கிறப்ப நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட்டில் பொங்கலோட சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ இது கூட 2 ஏலக்காயை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஜாதிக்காய் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு துருவி சேர்த்துக்கோங்க. ஜாதிக்காய் சேர்த்து செய்கிறப்ப நல்ல வாசனையாக இருக்கும். பொங்கல் கோயில் சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும். பாருங்க, பொங்கலோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஒரு பேனில் 1/4 கப் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துட்டு நிறம் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். இந்த அளவுக்கு வறுபட்டதும் இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற பொங்கலில் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொங்கல் செய்கிறப்ப கொஞ்சம் அதிகமான நெய் சேர்த்தாதான் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சர்க்கரை பொங்கல் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரியே சர்க்கரை பொங்கல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சர்க்கரை பொங்கல் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த சர்க்கரை பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கலர் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ ஒரு கடாயில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற எள்ளு சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கிற ஈரமெல்லாம் போயிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே சமமாக வறுபட்டு வரும். எள்ளில் அதிகமாக மண் தூசிலாம் இருக்கும், அதுக்கு தான் வாஷ் பண்ணிட்டு செய்கிறோம். ஈரம்லாம் போனதும் எள்ளு பொரிய ஆரம்பிக்கும். எள்ளு பொரிஞ்சதும் இதை அப்படியே ஒரு கப்பில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும். தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால எள்ளு உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்காய் இந்த அளவுக்கு ட்ரை ஆனால் போதும். இப்போ இது கூட 1/2 கப் வெள்ளை அவல் சேர்த்துக்கலாம். சிவப்பு அவல், பேப்பர் அவல் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் கெட்டி அவல் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நெய்யில் பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நெய் சேர்த்து வறுக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும்.
இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். இப்போ இது ஃபுல்லாக ஹீட் போனதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்லா வறுத்துட்டு தோல் உரிச்ச வேர்க்கடலை 1 கப் சேர்த்துக்கலாம். தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க, அப்பதான் கசப்பு தன்மை வராமல் இருக்கும். இப்போ வறுத்து வச்ச எள்ளு சூடு ஆறி இருக்கும், அதையும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் முந்திரி பருப்பு, இது வறுக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இப்போ பாருங்க, பல்ஸ் மோடில் 3-4 டைம் விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கொரப்பாக அரைப்பட்டு வரும். இப்போ இதில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒயிட் சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாமே ஒன்று சேர கலந்து வந்துடும். நம்ம சேர்த்துருக்கிற எள்ளு முந்திரி வேர்க்கடலையிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, எல்லாம் ஒன்று சேர கலந்து வந்துடுச்சு. நல்லா நைஸாகவும் அரைப்பட்டிருக்கு. கொஞ்சமாக எடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷேப் பிடிக்க வரணும். இப்போ இதை நமக்கு எந்த சைஸில் எள்ளுருண்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதில் இருக்கிற அந்த எண்ணெய் பதத்திலேயே நமக்கு நல்லா உருண்டை பிடிக்க வரும். நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே உருட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட எள்ளுருண்டை ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம செஞ்ச அளவுகளுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 9 எள்ளுருண்டை கிடைச்சிருக்கு. இந்த எள்ளுருண்டையில் நம்ம எல்லாமே வறுத்து சேர்த்துக்கிறதுனால 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட சுவையும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு மாவு கலக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை நல்லா ஆவி பறக்க கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கொழுக்கட்டை கரையாமல் வரும். இப்போ மாவு பிசைகிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதே கப்பில் 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு, பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாவோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துட வேணாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்ப நல்ல வாசனையாகவும் இருக்கும், கொழுக்கட்டை சாஃப்டாகவும் கிடைக்கும். மாவோட எல்லா சைடும் நெய் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. சூடான தண்ணி சேர்க்கறதுனால கையால் கிளற முடியாது. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்துக்கலாம். தண்ணி சூடாக இருக்கிறப்பவே மாவு கலந்துடணும். மாவில் தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா திரும்ப மாவு சேர்த்தாலும் மாவு பக்குவம் மாறிடும், சரியா வராது. அதனால தண்ணி சேர்க்கிறப்பவே தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்ல ஒரு சாஃப்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாவுல நம்ம கொழுக்கட்டைகள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு சரியான பதத்தில் இருக்கிறதுனால எண்ணெய் நெய் எதுவுமே கையில் அப்ளை பண்ணலை. மாவு கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும் கையில் நெய் அப்ளை பண்ணிட்டு கொழுக்கட்டைகள் செய்ய ஆரம்பிங்க. கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் விரிசல் இல்லாமல் கொழுக்கட்டைகள் நல்லா வரும். இந்த மாதிரி கொழுக்கட்டைகள் உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஒரே சைஸில் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நெய் சேர்க்குறப்ப கொழுக்கட்டைகள் நல்லா வழுவழுன்னு சைனிங்காகவும் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் கொழுக்கட்டைகள் நம்ம தண்ணியில் சேர்க்கணும். நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கொழுக்கட்டைகள் இது போல உள்ள சேர்த்துடலாம். பால் கொழுக்கட்டைகள் நிறைய மெத்தட்ல பண்ணலாம். நான் ஆல்ரெடி தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, ஒரே டைம்ல எல்லா கொழுக்கட்டையும் சேர்க்க வேணாம். 1-2 இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டைகள் தண்ணியில் சேர்த்த உடனே கலந்துடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டி வச்சு லேசாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்பப்போ மீடியம் ஃப்ளேம்லையும் ஹை ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சிட்டு இருக்கிற கொழுக்கட்டையிலேருந்து ஒரு கொழுக்கட்டையை எடுத்து காட்டுறேன் பாருங்க. நல்லா சாஃப்டாக முழுமையாக வெந்திருக்கு. தண்ணியோட அளவு கூட நல்லா வத்திருக்கு. கொழுக்கட்டை நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. இப்போ இது கூட நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் தான் சேர்க்கணும். நான் 1 கப் பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்ததும் ஹை ஃப்ளேம்லையே கொதிக்கணும். இடையிடையே கலந்து விட்டுட்டே இருங்க. பால் சேர்த்துருக்கிறதுனால பொங்கி வரும்.
ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு இடையிடையே கலந்து விட்டுட்டே இருங்க. பாலோட அளவு லேசாக கம்மியாகி கொஞ்சம் திக்னஸ் வந்தால் போதும். பால் பாதி அளவு திக்கானதுக்கு அப்புறமா இந்த டைமில் சர்க்கரை சேர்க்கணும். நான் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொழுக்கட்டைக்கு மாவு எடுத்து அதே கப்பில் எடுத்துக்கோங்க. நீங்கள் 3/4 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2-3 ஏலக்காயை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காதுன்னா சேர்க்க வேணாம். நெய் சேர்த்தா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளேமை மாற்றி மாற்றி வச்சு கலந்துக்கிட்டே இருங்க. நம்ம இதில் திக்னஸுக்காக எந்த ஒரு மாவையும் சேர்க்கல. ஸோ பால் நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க, அப்போ தான் கொழுக்கட்டைகள் நல்லா சாஃப்டாக இருக்கும். பால் நல்லா கொதிச்சு திக்காகி பாலோட அளவு குறைஞ்சிருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட பால் கொழுக்கட்டைகள் ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும். இது ஆறினதுக்கு அப்புறமா இன்னும் நல்லா திக்காயிடும். அதனால இந்த கன்சிஸ்டன்சி பெர்ஃபெக்டா இருக்கும். இதுல நம்ம அரிசி மாவு தண்ணி, தேங்காய் பால் சேர்க்காமலே பாரம்பரியமான சுவையில அவ்வளோ அட்டகாசமா இருக்கு. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு 1 கப் கொண்டக்கடலை எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இப்ப இதுல தண்ணி சேர்த்து 2-3 தடவை கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 8 மணி நேரமாவது ஊறணும். இப்போ கொண்டக்கடலைகள் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த கொண்டக்கடலையை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். தேங்காயை கட் பண்ணாமல் துருவி சேர்க்குறீங்கன்னா இதெல்லாம் அரைச்சிட்டு கடைசியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கோங்க. இது பொன்னிறமானதும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கிறிஸ்பியாக வரட்டும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு கேரட் வேகட்டும். அதுக்கப்புறமா வேக வச்ச சுண்டலை தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. சுண்டல் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இந்த சுண்டலை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா எல்லாமே ஒன்றா கலந்து வந்ததும் இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் மிக்சர் சேர்த்துக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. சுண்டல் இந்த மாதிரி செஞ்சால் சுட சுட சுவையாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட கொண்டக்கடலை சுண்டல் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரொம்ப சுலபமானது இந்த சுண்டல் ரெசிபி. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உளுந்து எடுத்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 2 பாத்திரத்துலையுமே 1 கப் உளுந்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் இட்லி அரிசி சேர்த்து ஊற வச்சிருக்கேன். இது இனிப்பு உளுந்து வடை செய்யறதுக்கு. உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இருக்கிற இது உளுந்து மெதுவடை செய்யறதுக்கு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நல்லா ஃபுல்லாக வடிச்சிட்டு ஜாரில் 1/4 கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக திக்கான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். கொரப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி தண்ணி அதிகமாகவும் சேர்த்துடாதீங்க. இனிப்பு வடை அரைக்கிறதுக்கு உளுந்து எடுத்து அதே கப்பில் 1/4 கப் தேங்காயும் 1 கப் வெல்லம் துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஜாரில் ஃபர்ஸ்ட் உளுந்தும் அரிசியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா தண்ணி அதிகமாக சேர்த்துடாம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இதில் எடுத்து வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டுட்டு
துருவின வெல்லம் சேர்த்து இப்போ முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸான ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 மாவையுமே அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ மெதுவடைக்கு அரைச்சிருக்கிற மாவோட கன்சிஸ்டன்சியை பாருங்க, எவ்வளோ திக்காக இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். ஒருவேளை இந்த மாவோட பதம் பார்க்க தெரியலன்னா ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மாவை ஊற்றி பாருங்க. இந்த மாதிரி தண்ணியில் மேலே மிதக்கணும். இது சரியான பதம், கையில் கூட ஒட்டலை. இனிப்பு வடைக்கு அரைச்ச மாவோட கன்சிஸ்டன்சியும் அதே மாதிரி தான் இருக்கணும். இந்த மாவையும் ஒரு கப்பில் தண்ணி எடுத்துட்டு மாவை சேர்த்து பார்த்தா மேலே மிதக்குது, கையில் ஒட்டலை. இதுவும் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ மெதுவடைக்கு மாவு பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஆனால் நம்ம இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம். அதுக்கு மாவோட சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயும் 1 இன்ச் இஞ்சி தோல் நீக்கிட்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பீட் பண்ணுறதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ பீட் பண்ணாமலே வடை நமக்கு நல்லா புசு புசுன்னு நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்கு தான் சேர்க்குறோம். இதை எல்லாத்தையும் சேர்த்ததும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வடை சுட்டு எடுக்கிறதுக்கு மாவு தயாராக இருக்குது. கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன உருண்டை சைஸில் மாவை எடுத்து லேசாக தட்டிட்டு ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வடை சேவ் பண்ணதுக்கப்புறமா சூடான எண்ணெயில் இது மாதிரி விட்டுறணும். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயோட சைஸை பொறுத்து 2-3 வடை வரைக்கும் சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் வடையை சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கலாம். இப்போ 2 சைடும் திருப்பி விட்டு பொன்னிறமானதும் வெளியே எடுத்துடணும். வடையை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா தானாகவே மேலெலும்பி வரும். பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா உப்பியும் வரும். அதுக்கப்புறமா தான் கரண்டி வச்சு திருப்பி விடணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சா அதிகமாக எண்ணெய் குடிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சா மேலே வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலரில் பொன்னிறமாக வெந்திருக்கு. நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். கிரைண்டர் இல்லாமலே மிக்சியில் நல்ல ஒரு முறுமுறுன்னு வடை சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம இனிப்பு உளுந்து வடைக்கு மாவு அரைச்சிருக்கோம்ல, அதையுமே மெதுவடை செஞ்ச மெத்தட்லையே கையில் தண்ணியை ஈரமாக்கிட்டு மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இந்த இனிப்பு வடை பொரிக்கிறதுக்கு ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மாவை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இது இனிப்பு வடைங்கிறதுனால டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் ஒன்று கடாயோட சைஸை பொறுத்து வடையை சேர்த்துட்டு 2 சைடும் திருப்பி போட்டு பொன்னிறமானதும் எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே அரைச்சி வச்ச மாவில் எல்லா வடையும் பொரித்து எடுத்துக்கலாம். இடையிடையே மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கோல்டன் கலரில் பொன்னிறமாக வந்ததும் இதை அப்படியே எண்ணெயிலேருந்து வடையை எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மிக்சியிலே ரொம்ப சூப்பராக நம்மளோட 2 விதமான உளுந்து மெதுவடையும் இனிப்பு உளுந்து வடையும் செஞ்சு முடிச்சிட்டோம். 2 வடையுமே மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. மிக்சியிலே ரொம்ப ஈஸியாக 2 விதமான வடையும் 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடாகட்டும். நெய் சூடானதும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 2 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நெய்யில் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் தேங்காயோட கலர் மாறாமல் வறுபட்டு வரும். பாருங்கள், இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் துருவன வெல்லம் 1 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் கரைஞ்சி தேங்காயோட ஒன்று சேர்ந்து திரண்டு வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சி ஒன்று சேர்ந்ததும் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒன்றா நல்லா கலந்துட்டு இதை அப்படியே சூடு ஆறட்டும். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு 2 கப் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே கொழுக்கட்டைகள் செய்கிறதுக்கு இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா பதப்படுத்தப்பட்ட பச்சரிசி மாவு தான் எடுத்துக்கணும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்ல ஒரு வாசனை தரும். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க.
இப்போ உப்பு நெய்யும் மாவோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு எடுத்து அதே கப்பில் 2 கப் பால் எடுத்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்தும் பிசையலாம். சூடான பால் சேர்த்து கையால் பிசைய முடியலன்னா ஸ்பூன் வச்சு கலந்துட்டு மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா கையால் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். இப்போ கலந்து வச்சிருக்கிற அரிசி மாவோட கன்சிஸ்டன்சியை விட நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம மாவு மடிக்கிறப்ப பாருங்க, அது வெடிப்பு இல்லாமல் மடியும். அந்த அளவுக்கு பிசையணும். நம்ம ரசகுல்லாவுக்கு பன்னீரை பிசைவோம்ல, அப்போ அதோட கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு சாஃப்டான பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். மாவை நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதில் வெடிப்பு வரல. இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் நடுவுலையும் சைட்லையும் கொஞ்சம் கூட விரிசல் வராமல் வெடிப்பு விழாமல் இந்த மாவு இருந்தால் தான் நம்மளோட கொழுக்கட்டை எவ்வளோ நேரமானாலும் சாஃப்டாகவே இருக்கும். இப்போ கொழுக்கட்டைகள் செய்கிறதுக்கு நான் இந்த அச்சு எடுத்திருக்கேன். இது ஆன்லைன்லையும் கடைகள்லையும் அவைலபிளாக இருக்கு. இப்போ இதில் லைட்டாக நெய் இல்லை எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மோல்டை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. உள்ள வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டைகள் ஷேப் நல்லா கிடைக்கும். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணதும் இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பூரணம் ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி நடுவில் வச்சுக்கலாம். அதையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேல் மாவை இது போல் க்ளோஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் பூரணம் வெளியே வராமல் இருக்கும். சரியாக க்ளோஸ் பண்ண வராமல் விரிசல் வந்துருச்சுன்னா மாவு ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு அர்த்தம். லைட்டாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க மாவில். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா மோல்டுலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். மோல்டில் கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப சுலபம். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுல்ல. இப்போ மோல்டு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பால் பாக்கெட், வாழை இலை எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்து வச்சுட்டு அது மேலே இன்னொரு கவர் வச்சு ஒரு கப் இல்லை பிளேட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஈக்குவலாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதுவும் ரொம்பவே சுலபமாக இருக்கும். இப்போ மேல் கவரை எடுத்துட்டு பூரணம் சைடில் வச்சுட்டு கவரால் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. கொழுக்கட்டையோட எல்லா சைடும் நல்லா ஒட்டி விட்டுறணும். அப்போ தான் பூரணம் வெளியே வராமல் இருக்கும். ஓரத்தில் சரியாக ஒட்ட முடியலன்னா கையில் தண்ணி தொட்டுட்டு ஒட்டினீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அப்போ உங்களுக்கு பூரணம் வெளியே வராது. கொழுக்கட்டை நல்லா ஷேப்பில் கிடைக்கும். இப்போ கொழுக்கட்டைகள் வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததும் செஞ்சு வச்ச கொழுக்கட்டைகளை இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. நான் வாழை இலை மேலே வச்சுருக்கேன். நீங்கள் எண்ணெய் தடவியும் வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடிக்கோங்க. இது 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சூப்பராக விரிசல் இல்லாமல் வெந்து வந்திருக்குது. சூப்பராக சாஃப்டாக இருக்குதுல்ல. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக சாஃப்டான கொழுக்கட்டைகள் ரொம்ப சுலபமாக செய்ய முடியும். அவ்வளோதாங்க, 2 விதமான கொழுக்கட்டைகள் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம நல்ல மாவை பிசைஞ்சு எடுத்தாலே போதும். கொழுக்கட்டைகள் சாஃப்டாகவும் கிடைக்கும். நல்ல வெள்ளையான கலரில் பார்க்குறதுக்கு அழகாகவும் விரிசல் இல்லாமலும் இருக்கும். பாருங்கள், 2 விதமான கொழுக்கட்டைகளும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக கொழுக்கட்டையை செஞ்சிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுல்ல. இப்போ செஞ்ச எல்லா விதமான பிரசாதங்களையும் அசம்பிள் பண்ணிக்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு அரை மணி நேரத்திலேயே சுலபமாக செய்யக்கூடிய இந்த பிரசாதங்களை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பிரசாதங்களை எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி பிரசாதங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிரியங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.